everyone. Congratulations for those who have given me the correct answer. போன வீடியோவில் போஸ்ட்போனுக்கு வந்து ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் கரெக்டாக அதுக்கு அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. For those who have given correct answer, a big shout out and congratulations. Thank you. இன்னைக்கு வந்து எபிசோட்லேயும் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் some more prepositions. முதல்ல வந்து நம்ம in and at இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷன்ஸை வந்து பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதனுடைய பொசிஷன் பிளேஸை குறிக்கக்கூடியது தான் இந்த in and at. இங்கே அங்கே இந்த இடத்தில் அந்த இடத்தில் அந்த இல் அப்படிங்கிற அந்த சவுண்டு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில், அந்த இடத்துல நம்ம வந்து இன் அண்ட் அட் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் இன் த ஸ்கூல், ஐ எம் இன் த ஆஃபீஸ், ஐ எம் அட் சென்னை, ஐ எம் அட் மாம்பலம், ஐ எம் அட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு. ஸோ இன் அட் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் அப்படிங்கிறத வந்து யூஸ்வலாக ஒரு லார்ஜர் பிளேஸுக்கும் அட் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்மாலர் ஸ்பேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரே சென்டென்ஸில் வந்து ரெண்டு இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. ரெண்டு இல் அப்படின்னு வரக்கூடிய இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ட்ரெயின் இஸ் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இன் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஒரே இடத்துல ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ஸ்டேஷனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிக்கர் ஸ்பேஸ், ஸ்டேஷன் அப்படிங்கிறது பிக்கர் ஸ்பேஸ். அப்போது அந்த இடத்துக்கு இன்னும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் ஏரியா. அந்த இடத்துக்கு அட்டும் யூஸ் பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் இப்போ ஒரு 6வது மாடியில் 7வது மாடியில் இருக்கீங்கன்னா I live at the 2nd floor or I live at the 7th floor in the apartment. ஒரே சென்டென்ஸில் நம்ம ரெண்டு தடவை அந்த இல்ங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஃப்ளோரில் இருக்கிறேன். அப்போ பெரிய இடம் அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட், அந்த இடத்துல இன் யூஸ் பண்ணுங்க. அதில் ஒரு போர்ஷனான அந்த ஃப்ளோர் அந்த இடத்துல அட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு வகை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னுங்கிறது ஜென்ரலாக எப்போவுமே பொதுவாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வசிப்பிடம். அட் அப்படிங்கிறது அட் த மொமெண்ட், அட் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அட் யூஸ் பண்ணலாம். ஐ லிவ் இன் இந்தியா பட் நவ் ஐ எம் அட் சிங்கப்பூர். இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அட் சிங்கப்பூர் சொல்லலாம். ஐ லிவ் இன் இந்தியா, யூஸ்வலாக என்னுடைய வசிப்பிடம் இந்தியா, ஆனால் இப்போ நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்னையும் அட்டையும் யூஸ் பண்ணலாம். இன்னு வந்து பெர்மனண்ட்டான ஒரு பிளேஸும், அட்டுங்கிறது அட் ப்ரெசண்ட், அட் த மொமெண்ட் எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ பொசிஷனை குறிக்கக்கூடிய இந்த இன் அண்ட் அட் இந்த ரெண்டு இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்டுன்னு சொல்லும் போது இந்த அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் இன்னொரு ஒரு மீனிங்லேயும் யூஸ் பண்ணுவோம். டைமை குறிக்கும். அட் 10 PM, அட் 11 PM, அட் 6 AM அப்படிங்கிற அந்த டைமை குறிக்கும் பொழுதும் அட் யூஸ் பண்ணலாம். இப்போ டைமை குறிக்கிறச்சே இந்த அட் கூடவே இன்னொரு ஒரு ப்ரிப்போசிஷன் சேமாக யூஸ் ஆகிற மாதிரி வரும். அது வந்து பை, BY, பை. இப்போ பைனாலும் அட்டுனாலும் மணியை குறிக்கும், நேரத்தை குறிக்கக்கூடிய ரெண்டு ப்ரிப்போசிஷன்ஸ். இப்போது அட் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, பை எங்கே யூஸ் பண்ணுவீங்க? அக்யூரேட்டாக நேரத்தை குறிக்கும் பொழுது அட் யூஸ் பண்ணுவீங்க. அப்ராக்சிமேட்டாக நேரத்தை குறிக்கும் பொழுது பை யூஸ் பண்ணுவீங்க. அக்யூரேட் அப்படின்னா மிகச்சரியாக. ட்ரெயின் இந்த டைமுக்கு கிளம்புதுன்னா அதில் டைம் டேபிள்லாம் அந்த டைம் தான் கொடுத்துருப்பான். அட் the train leaves at 7 PM. The school starts at 9 AM. The show starts at 6 PM. மாறுதலே கிடையாது. இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுது. அதை குறிக்கும் பொழுது நீங்கள் அட் சொல்லலாம். பை சொல்லும் பொழுது முன்ன பின்ன.
ஐ வில் see you by evening அப்படின்னு சொன்னீங்கன்னா சாயந்தரம் உன்னை பார்க்குறேன், எந்த விதமான குறிப்பிடப்பட்ட நேரமும் கிடையாது. ஐ வில் wake up by 6 o'clock, நான் வந்து ஒரு 6 மணி சுமாருக்கு எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அரவுண்ட் 6 o'clock, அந்த அரவுண்டு தான் பை. இட் இஸ் ஆல்வேஸ் an approximate time. ஸோ குறிப்பான நேரம், அக்யூரேட்டான டைமை குறிக்கும் பொழுது, மென்ஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அட் அப்படிங்கிறதையும், உத்தேசமாக ஏகதேசத்துக்கு அரவுண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பை அப்படின்னு யூஸ் பண்ணுறது கரெக்டான ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணுறதாகும். மூணாவது ப்ரிப்போசிஷன் வந்து ஆன் அண்ட் அப்பான். இதுவும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ப்ரிப்போசிஷன். ஆன்னாலும் மேலே, அப்பான்னாலும் மேலே. கொஞ்சம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்னாலும் மீது, அப்பான்னு சொன்னாலும் மீது, இதன் மீது, அதன் மீது, இதன் மேலே, அதன் மேலே சொல்லும்போது நம்ம ஆன் அண்ட் அப்பான் சொல்லுவோம். இப்போ டேபிள் இருக்குது, டேபிள் மேலே புக் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த புக் எங்கே இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா த புக் இஸ் ஆன் த டேபிள். புக் வந்து மேஜை மேலே இல்லை மேஜை மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. த பென் இஸ் ஆன் த புக், பேனா புத்தகத்தின் மீது இருக்கிறது சொல்லுவீங்க. இப்போ இந்த இடத்துல அந்த மேஜை இல்லைன்னா புத்தகம் ரெண்டுமே ஒரு ஸ்டேஷனரி நிலையாக இருக்கிறது. அதுக்கு மேலே வச்சிருக்கிறது, இந்த டேபிளுக்கு மேலே வச்சிருக்கிற புக்கும் அந்த புக்குக்கு மேலே வச்சிருக்கிற பேனாவும் ஸ்டேஷன்டு அங்கே தான் இருக்குது, அசைவற்று இருக்கிறது. அதனால் அசைவில்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் ஆன் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுவே கீழே இருக்கிற பொருளோ மேலே இருக்கிற பொருளோ when there is a movement, ஒரு என் மேலே வந்து டாக் ஜம்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது the dog jumped upon me, நான் இருக்கேன், நான் நின்றுட்டும் இருக்கலாம், ஓடவும் செய்யலாம். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, there is a movement in the object. அங்கிருந்து அதுக்கு வந்து நிலையற்று இருக்கிறது, there is a movement in the object. நாய்க்குட்டி ஓடி வந்து உங்கள் மேலே ஜம்ப் பண்ணுது. the dog jumped upon me. the cat pounced upon the rat. ஒரு பொருள் மூமெண்ட்டோடு போய் இன்னொரு ஒரு பொருள் மீது மோதும் பொழுது அப்பான் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டீச்சர் இருக்காங்க, டீச்சர் வந்து ஒரு சாக் பீஸையோ இல்லை ஒரு பெண்ணையோ தூக்கி போடுறாங்க அப்படிங்கும்போது த டீச்சர் த்ரூ த சாக் அப்பான் த ஸ்டூடெண்ட். பண்ணக்கூடாது அப்படி, பட் கவனத்துக்காக தூக்கி போட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த சாக் அப்படிங்கிறது there is a movement. அதனால் அதை தூக்கி போடும்பொழுது ஆன் அப்படின்னு சொல்கிறத விட அப்பான் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட் இல்லாமல் ஸ்திரமாக இருக்கும் பொழுது த புக் இஸ் ஆன் த டேபிள், புக்குக்கு சலனம் இல்லை, மூமெண்ட் இல்லை, அப்போ ஆன் சொல்லலாம். த கேட் ஜம்ப்ட் அப்பான் த ரேட், அப்போ கேட்டுக்கு வந்து மூமெண்ட் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்பான் சொல்லலாம். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் இன் அண்ட் at and by, on and upon, இந்த மூணுமே இந்த மைனரான டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் இந்த மைனரான டிஃப்ரென்சஸ் தான் நீங்கள் இங்கிலீஷ் பேசும் பொழுது அது கரெக்டாகவும் அழகாகவும் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி, நெக்ஸ்ட் எபிசோடு வேறு டாப்பிக்கில், பட் இந்த எபிசோடை முடிக்கும் பொழுது ஒரு கேள்வி வழக்கம் போல், ஒரு உணர்ச்சிகரமான ஒரு மூவி பார்க்கும்பொழுதோ ஒரு நல்ல பாட்டு கேட்கும் பொழுதோ நமக்கு வந்து இந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மயிர் கூச்சரிதல் இல்லைன்னா புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம். இந்த புல்லரிக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஸோ இந்த புல்லரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது. அது என்ன வேர்ட்? இன்னொன்று, வெயில் காலத்தில் நல்லா கொளுத்துற வெயில் இருக்கும்பொழுது நம்ம முதுகுலெல்லாம் அந்த வேர்க்குரு, வேனல் கட்டி இல்லைன்னா வியர்க்குரு வரும். அந்த வியர்க்குருவுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? இந்த வாட்டி உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். புல்லரிக்குது, அந்த புல்லரித்தல் இல்லைன்னா மயிர் கூச்சரிதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? வியர்க்குருவுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? வழக்கம் போல் இதனுடைய ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறேன். ஸோ அடுத்த எபிசோடில் இன்னொரு டாப்பிக்கோடு நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர். பை அண்ட் see you.